ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஸ்வீட் என்னன்னா பாம்பே ஹல்வா. இது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கு 3 ஏலக்காயை 2 ஸ்பூன் சர்க்கரையில் நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் பரப்பி வச்சுருக்கேங்க. இப்போது கார்ன்ஃப்ளவரில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கார்ன்ஃப்ளவர் பால் மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிட்டு நம்ம எடுத்து ஊற்றும் போது பால் மாதிரி இருக்கும். இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா நம்ம அல்வா செய்ய ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். அதாவது 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/4லேருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இது சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு எந்த ஒரு கம்பி பதம் தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மென்மையாக கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளற தேவையில்லை, பொறுமையாகவே கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் உடனே வெந்து போயிடும், கெட்டியாகிடும், உங்களுக்கு அல்வா கரெக்டாக வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போ நம்மளோட அல்வா நல்லா ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்தன கலர் என்னன்னா ஃபுட் கலர் ஆரஞ்சு கலருங்க. சாதாரணமாக கேசரிக்கு சேர்த்துமில்ல அந்த கலர் தான். கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் கலர் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 50 மில்லி ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவருக்கு ஆயிலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசி ஆக நெய் சேர்த்தனா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெய் சேர்த்த தேவையில்லை. நம்ம 100 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 100 கிராம் நெய் அப்படிங்கிற அளவில் பாதி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதாவது 50-50 சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மென்மையாக கிளறி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துட்டு ஹல்வா ஃபுல்லாக எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கும். உறிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம நெய் சேர்த்த போகிறோம். அது வரைக்கும் மென்மையாகவே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அல்வா சூப்பராக ரெடியாகி வரும். பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வருது. இது இன்னும் கூட நல்லா அப்சர்வ் பண்ணி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட அல்வா எண்ணெயை நல்லா ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மென்மையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அல்வா செய்ய ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. மொத்தமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான ஹல்வாவை ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹல்வா எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சிட்டுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நெய்யை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நாங்கள் இதுக்காக நெய் வெண்ணெயிலேருந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறோம். என்னடா நெய் என்ன மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நாங்கள் வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சி சூடாக வச்சுருக்கோம். அதனால் நெய் தண்ணி மாதிரி தெரியுது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 100 கிராம் மாவு தான் எடுத்தோம். அதுக்கே நல்லா அல்வா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அல்வா நெய்யை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நெய் அப்சர்வ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம தேவையான நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நட்ஸு ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நட்ஸு ரொம்பவும் விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க. நம்ம பச்சையாக சேர்த்துறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நீங்கள் இதுக்கு நெய்யில்
நட்ஸை வறுத்து போடணுங்கிற தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். ஹல்வாக்கு இந்த மாதிரி தான் போடணும். நாங்கள் இன்றைக்கி வறுத்து போடலைங்கிறதுனாலேயே நட்ஸு எங்கள் வீட்டில் வேணாம், அதிகமாக கம்மியாகவே சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி கம்மியாக சேர்த்துருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க வறுத்து போட்டு சாப்பிட்டா தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போது நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதே போல் நம்ம நெய் அப்சர்வ் பண்ண அதாவது ஹல்வா நல்லா நெய்யை உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்பூன் ஊற்றுறோம். அந்த மாதிரியே ஒரு 3 to 4 டைம்ஸ் ஊற்றுங்க போதும். அதாவது 50 மில்லி ஆயில் 50 மில்லி நெய் அப்படிங்கிற அளவு போதும். இன்னும் கூட சொல்ல போகணுன்னா ஒரு 75 மில்லி மொத்தமாக இருந்தாவே போதும். இப்போது நம்மளோட அல்வா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கிட்டு அப்படியே அல்வாவை போட்டு சாப்பிடலாம். இல்லை கெட்டியாக பீஸ் மாதிரி கட் பண்ணணுன்னா இன்னும் திரண்டு வந்ததுக்கப்புறமா பிளேட்டில் கொத்திக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ஹல்வாவை கொட்டிக்கலாம். நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹல்வா மொத்தமாக சுற்றி நமக்கு ஒட்டுக்காக வந்து சேரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆறினா போதும். இதுவே நீங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா டைட்டாக வர வரைக்கும் ஹல்வாவை கிண்டிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட அல்வா நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கமாக இருந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்மளோட அல்வா பீஸ் எந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாகவும் ரொம்பவே சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. பொருட்களுமே ரொம்பவே கம்மியான பொருட்கள் தாங்க. அதிகமாக நம்ம செலவு பண்ண தேவையில்லை. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.